கோல் அச்சீவர் சார்பா எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 3 இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் பார்க்க போகிறோம். அது எந்தெந்த ஸ்டாக்ஸ்னு பார்க்குறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஓன் அனாலிஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. சரி வாங்க, நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டாக் பஜாஜ் ஆட்டோ. பஜாஜ் ஆட்டோ இன்றைக்கி மட்டும் ஒரு 4% கரெக்ஷன் ஆகிருக்கு. இந்த பஜாஜ் ஆட்டோ டே கேண்டில் அது என்ன பொசிஷனில் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இன்ட்ராடேக்கு தகுந்த மாதிரி லோயர் ஃப்ரேம் எடுத்து பார்த்துக்குவோம். சரிங்களா? இப்போதைக்கு பஜாஜ் ஆட்டோ ஒரு சப்போர்ட்டில் தான் இருக்குது. நாளைக்கு இது நாளைக்கு அது இன்றைக்கி இருக்கிற இடத்துலேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகலாம். ஆனால் இந்த பஜாஜ் ஆட்டோட மொமெண்டம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் கீழே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. என்னை கேட்டால் கீழே வர்றதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். சரிங்களா? சரி, நம்ம இப்போது 15 மினிட்ஸில் இன்ட்ராடேக்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது 8663 பிரேக் பண்ணிச்சுன்னா 8508 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அந்த 8663 பிரேக் பண்ணாமல் அப்சைடில் பிரேக் ஆனிச்சுன்னா என்ட்ரி நீங்கள் 8717க்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம டவுன் சைடு பார்த்திங்களா, 8508 வரைக்கும் கீழே உடச்சதுன்னா, அந்த 8663 பிரேக் பண்ணிச்சுன்னா கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பவர் கார்டு. ஸோ பவர் கார்டும் இன்றைக்கி ஒரு 4% கரெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ இதுவும் இன்னும் டவுன் ட்ரெண்டுக்கு வரலை. இதுவும் ஒரு நல்ல சப்போர்ட்டில் தான் இருக்குது. ஸோ நாளைக்கு இந்த பவர் கார்டு கட் பண்ணிச்சு அப்படின்னா அது எந்த அளவுக்கு போகும் அப்படின்றத லோயர் ஃப்ரேமில் இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ பவர் கார்டு ஒரு மைனர் ட்ரெண்டில் தான் இருக்குது. நாளைக்கு கீழேயும் பிரேக் அவுட் ஆகலாம். சரிங்களா? ஒருவேளை நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, நாளைக்கு கீழே தான் பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறோம். அப்படி வந்தது அப்படின்னா 290 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ட்ரி பார்த்திங்கன்னா நம்ம 295 இருக்குது பார்த்திங்களா. அதுக்கு கீழே 15 மினிட்ஸில் ஓப்பன் க்ளோஸ் வந்துருச்சு, பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா நம்ம இந்த டார்கெட் வரைக்கும் வரலாம். சரிங்களா? நான் கொடுத்துருக்க அந்த 2வது டார்கெட் அதுக்கு அடுத்து, அதாவது ஃபஸ்ட் டார்கெட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா செகண்ட் டார்கெட்டுக்கு போகும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு விபிஎல்லும் இன்றைக்கி ஒரு 4% கரெக்ஷன். விபிஎல் பாருங்கள், அது ஒரு கன்சல்டேஷனில் போய்கிட்டு இருந்தது. ஸோ இன்றைக்கி அந்த 4% பிரேக் ஆகிருக்கு. அதோட ரெசிஸ்டன்ஸில் இருந்து சப்போர்ட்டை நோக்கி வருது. ஸோ இது நாளைக்கு நம்ம கீழே தான் பிரேக் அவுட் ஆகும்னு எதிர்பார்க்குறோம். ஒருவேளை நம்ம கொடுத்துருக்க அந்த ட்ரெண்ட் லைனில் இருந்து நாளைக்கு கண்டிப்பாக அந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுக்கலாம் வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒருவேளை எடுக்காமல் கீழே பிரேக் ஆனிச்சுன்னா அதோட டார்கெட் 290 வரைக்கும் போகும். சாரி,
1422 வரைக்கும் வரும். சரிங்களா? ஸோ நம்ம இந்த விபிஎல் வந்து பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸில் நம்ம எடுக்கலை. இது 1 ஹவர் சார்ட் எடுத்திருக்கேன். 1 ஹவர் சார்ட் வந்து இன்ட்ராடே பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இது ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுற மாதிரியே ஃபீல் இருக்கும். இன்ட்ராடே மாரி பதைக்கிற மாதிரி இருக்காது. ரொம்ப டென்ஷன் ஆக தேவையில்லை. ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். ஆனால் ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸை போட்டுட்டு உங்களுக்கு ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 1 ஹவரில் ட்ரேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.